தேர்தல் திருவிழா களகட்ட தொடங்கியிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கட்சி தான் பாக்கி. காங்கிரஸ் தரப்புல இருந்து மட்டும்தான் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படல. மற்ற எல்லா கட்சிகளும் தங்களோட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டா இணைஞ்சிருக்கிறது இதுல பாஜகவின் வேட்பாளர்கள் பட்டியல். இந்த 27 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பட்டியல் தொடர்பான இந்த முக்கிய செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் திருச்செந்தூர் தொகுதியில் களம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். திமுகவின் அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து பாஜகவின் KRM ராதாகிருஷ்ணன் களமிறங்குகிறார். அவங்களை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் ஒபிலியாவும் தாவேக தரப்பிலிருந்து முருகன் அவர்களும் களமிறங்குறாங்க அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. இத்தனை நாட்களாக வேட்பாளர் பேரை சொல்லாம சின்னத்துக்கு வாக்கு கேட்டுட்டு வந்த நிலைமை மாறி இருக்கிறது. பாஜகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானதை தொடர்ந்து திருப்பத்தூர் தொகுதி நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். திமுகவின் பெரிய கருப்பன் அவர்களை எதிர்த்து பாஜகவின் திருமாறன் அவர்கள் களம் காண்கிறார். நாம் தமிழர் கட்சியின் ரம்யாவும் தாவேகவின் ஸ்ரீனிவாச சேதுபதியும் திருப்பத்தூரில் போட்டியிடுகின்றனர். தொடர்ந்து நாம ராசிபுரம் தனி தொகுதி நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அமைச்சர் மதிவேந்தனை எதிர்த்து டாக்டர் பிரேம்குமார் பாஜக தரப்பிலிருந்து களமிறக்கப்பட்டிருக்கார். நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து சசிகலா அவர்களும் தாவேக தரப்பிலிருந்து லோகேஷ் தனபால் அவர்களும் களமிறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நிலவரத்தை பார்க்க முடியுது. தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் TV சோமு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். திரு சோமு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லா கட்சிகளுக்குமே ரொம்ப வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழல். அப்படி இருந்தாலும் பாஜகவும் காங்கிரஸும் they took their own time அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இவ்வளவு தாமதத்திற்கு பிறகுதான் வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்காங்க. காங்கிரஸ் இன்னும் அதை வெளியிடவும் இல்லை. இந்த தாமதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதுக்கு காங்கிரஸோ இல்ல பாஜகவோ ரெண்டுமே ஒட்டுமொத்த இந்திய தலைமைக்கு கீழே அதாவது அப்படிதான் எல்லா கட்சியும் செயல்படும். இது அதீதமான அந்த ஒரு அடிமைத்தனம்னே சொல்லலாம். இங்க மாநிலம்னா மாநிலத்துக்கான இந்த தலைமை முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு அதிகாரம் இருக்கணும். இதுக்குன்னு ஒரு குழு இருக்கணும். இவங்க எடுக்கிற முடிவுகளை தலைமை அங்கீகரிக்கணும். இதுதான் ஜனநாயகம். இது உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத ஒரு விஷயம் தான். இப்ப CPI CPM அகில இந்த கட்சிகள் தான். ஆனா அதுல எவ்வளவு ப்ராப்பரா நடக்குது பாருங்க. இவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க, தீர்மானம் போடுறாங்க, அதை அங்க அனுப்புறாங்க. அங்கேயும் இந்த ப்ராசஸ் நடக்குது. இப்ப திமுக அதிமுக மாதிரி இல்ல மற்ற மாநில கட்சிகள் மாதிரி கிடையாது. CPI CPM அவங்கள்ட்டையும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை சரியான நேரத்துல சரியா செயல்படுத்துறாங்க. இங்க அதீதமான போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணு. அடுத்தது தலைமை அந்த உரிய அங்கீகாரத்தையே சொல்லலாம். அங்கீகாரத்தை இல்ல அவங்களுக்கான உரிமையை மாநில தலைவர்களுக்கு கொடுப்பதில்லை. இது ஜனநாயக விரோதம். அது இனிமையாவது அதை செய்வாங்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இதுதான் அடிப்படையான காரணம். ரைட். இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் கொங்கு பகுதியில் பாஜக ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. போட்டியிடுற 7 தொகுதிகளையுமே கூட பாஜக கைப்பற்ற வாய்ப்பு இருக்குன்னு சற்று நேரத்துக்கு முன்னாடி பேசின கோலகலை ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொங்கு பகுதியை முழுமையா கைப்பற்றுமா பாஜக அதிமுக கூட்டணி? இல்ல, எந்த தேர்தலையுமே நம்ம அந்த மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம தேர்தல் அமைப்பு ஒட்டுமொத்த வாக்குகளை வைத்து முடிவு பண்ணக்கூடியது இல்ல. அந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தலே பாத்தீங்கன்னா 25% வாக்குகளை வாங்கி 45% சீட்டுகளை வாங்கி பெற்றிருப்பாங்க. இல்ல 30% வாக்குகளை வாங்கி 20% சீட்டுகளை மட்டுமே பெற்றிருப்பாங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசோ மாநில அரசோ கூட நீங்க எடுத்து பாருங்க. இங்க ஒரு ஓட்லயே மாறும். இது எந்த நேரத்துல நம்ம உறுதியா சொல்ல முடியும்னா 1991 1996 மாதிரி பெரிய அலை இருக்கும் போது கணிக்கலாம்னா அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. எல்லாருக்குமே ஊரறிந்த ரகசியமா ஆயிரும். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. ஒரு ஓட்லயே நம்ம வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுங்கிறப்ப போட்டி கடுமையா இருக்கும்னு வேணா நம்ம கணிக்கலாமே தவிர இது 7லுமே வெற்றி பெற்றுரும் அப்படின்னு பாஜகவோ இல்ல அதிமுக கூட்டணியவோ இல்ல திமுக கூட்டணியவோ கூட நம்ம சொல்ல முடியாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.